யோதாமின் ஆசீர்வாதம். அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினதுமல்லாமல் ஓபேலின் மதிலின் மேல் அநேக கட்டடங்களையும் கட்டினான். யூதாவின் மலைகளிலே பட்டணங்களையும் காடுகளிலே கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினான். அவன் அம்மோன் புத்திரருடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான். ஆதலால் அம்மோன் புத்திரர் அவனுக்கு அந்த வருஷத்திலே 100 தாலந்து வெள்ளியையும் 10,000 கல கோதுமையையும் 10,000 கல வார்கோதுமையையும் கொடுத்தார்கள். 2ஆம் 3ஆம் வருஷத்திலும் அம்மோன் புத்திரர் அப்படியே அவனுக்கு செலுத்தினார்கள். யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்படுகிறான். யோதாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் அநேக கட்டிடங்களை கட்டுகிறான். இந்த வசன பகுதியில் யோதாம் கட்டின கட்டிட வேலைகளை பற்றி சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோதாம் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினதும் அல்லாமல் ஓபேலின் மதிலின் மேல் அநேக கட்டிடங்களையும் கட்டுகிறான். மேலும் அவன் யூதாவின் மலைகளிலே பட்டணங்களையும் காடுகளிலே கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டுகிறான். யோதாம் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்ததினால் கர்த்தர் அவனுக்கு யுத்தங்களிலே வெற்றியை கட்டளையிடுகிறார். யோதாமுக்கு கிடைத்த யுத்த வெற்றிகளை பற்றி வசன பகுதியில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோதாம் அம்மோன் புத்திரருடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்கிறான். ஆதலால் அம்மோன் புத்திரர் அவனுக்கு அந்த வருஷத்திலே 100 தாலந்து வெள்ளியையும் 10,000 கலம் கோதுமையையும் 10,000 கலம் வார்கோதுமையையும் கொடுக்கிறார்கள். 2ஆம் 3ஆம் வருஷத்திலும் அம்மோன் புத்திரர் அப்படியே அவனுக்கு செலுத்துகிறார்கள். உசியாவின் நாட்களிலே அம்மோன் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து பகுதி பணம் கட்டினார்கள். அதன் பின்பு உசியாவிற்கு குஷ்டரோகம் பிடித்தது. உசியாவால் இனிமேல் தங்களை அடக்க முடியாது என்று நினைத்து அம்மோன் புத்திரர் உசியாவிற்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். உசியாவிற்கு பின்பு யோதாம் ராஜாவாகிறான். அவன் அம்மோன் புத்திரருடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்கிறான். அம்மோன் புத்திரர் யோதாமுக்கு பல வருஷங்களாக பகுதி பணங்களையும் பொருட்களையும் அதிகமாக செலுத்துகிறார்கள். அம்மோன் புத்திரர் யோசபாத்தின் காலத்திலே யூதா தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வந்தார்கள். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். 2 நாளாகமம் 20:1. யோதாமுக்கு ஐஸ்வர்யமும் பலமும் அதிகரிக்கிறது. யூதா தேசத்திற்கு அருகாமையில் இருக்கிற அந்நிய தேசத்தார் யோதாமோடு சிநேகமாய் இருக்க விரும்புகிறார்கள். அவனோடு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அவர்கள் யோதாமுக்கு விரோதமாக தீங்கு செய்ய பயப்படுகிறார்கள். யோதாமுக்கு யுத்தங்களிலே ஜெயம் கிடைக்கிறது. இந்த ஜெயம் அவனுடைய சுய பலத்தினாலோ சுய பராக்கிரமத்தினாலோ கிடைத்ததல்ல. யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் அவன் பலப்படுகிறான்.